தேசிய கவி, மகாகவி காளிதாசன், சக்திதாசன், சள்ளிதாசன், பாட்டுக்கரு புலவன், நீடுகு எண்ணிக்க பாடி வந்த நிலா என்று அழைக்கப்படுகின்ற மகாகவி பாரதியார் இதான் உங்கள் மத்தியில். நான் என் சிறு வயதிலேயே கவிதை எழுதுவதில் சிறந்து விளங்கியதால் என் 11வது வயதிலேயே பாரதி என்ற பட்டத்தை பெற்றேன். தமிழில் சிறந்த இலக்கியவாதிகளில் ஒருவராக கருதப்பட்டதால் மகாகவி என்ற பட்டத்தையும் பெற்றேன். இந்திய சுதந்திர போராட்டத்தின் போது தேசிய பக்திகளை தூண்டும் பாடல்களை பாடியதால் மக்கள் என்னை தேசிய கவிஞன் என்று அழைத்தார்கள். கவிதை எழுதுபவன் கவி என்று, கவிதையே வாழ்க்கையாக உடையோன், வாழ்க்கையே கவிதையாக செய்தோன், அவனே கவி. ஆம், இப்படிதான் கவிதையே வாழ்க்கை என்று, வாழ்க்கையே கவிதை என்று வாழ்ந்தவன் தான் இந்த பாரதி. ஆகையால் தான் இலக்கண சட்டங்களை தகர்த்தறிந்து பாமரனும் கவிதைகளை இலகுவாக புரிந்து கொள்வதற்கு ஏதுவாக புதுக்கவிதை என்ற கவிதை வடிவத்தை நான் தமிழுக்கு தந்தேன். தேடிச்சோர் நிறந்தென்றும் பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிகு உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து கொடுங்குற்றுக்கிற என பின் மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போல் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? நான் இன்னும் வாழ்கிறேன். அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு என்பவைகள் பெண்ணின் குணங்கள் என்று சித்தரித்தவர்களுக்கு நான் சொல்லுகிறேன். அச்சமும் நாணமும் நாய்களுக்கு வேண்டும். பெண் என்பவள் நிமிர்ந்த நடையும் நேர்கொண்ட பார்வையும் கொண்டவளாய் இருக்க வேண்டும். பெண்ணுக்கு அறிவை வைத்தான் புவி பேணி வளர்த்திடும் ஈசன். சில மூடர் நல்ல மாதர் அறிவை கெடுத்தார். ஆம், பெண்ணின் கல்வி கற்றதை வளர்த்தால் வைய பேதமை அற்றிடும் காணீர். பெண்ணின் அறிவை வளர்த்தால் வைய பேதமை அற்றிடும் காணீர். இப்படி பெண்கள் கல்வி கற்க வேண்டும் என்று கனவு கண்டவன் தான் நான். ஆகையால் தான் இப்பொழுது இந்த உலகத்தை காணும் பொழுது என் உள்ளம் மகிழ்கிறது. ஏனென்றால் இங்கு சில பெண்கள் பட்டதாரிகளாகவும், ஆசிரியர்களாகவும், அமைச்சர்களாகவும், ஆளுநர்களாகவும் அரியணையில் விற்றிருப்பதை காணும் பொழுது என் உள்ளம் மகிழ்கிறது. வளர்க பாரதம், வாழ்க பெண் கல்வி. Thank you, Vanusha. Lastly, we have Varalakshmi S on the ramp.